ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல பிளேலிஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ நம்ம இப்போ யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் யூடியூப்பில் வந்து எந்த இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுளில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி வந்து நான் லாகின் பண்ணி வச்சிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்னு டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு அப்படின்னு டைப் பண்ணி வச்சிட்டேன் நான். யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்னே யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம சேனலுடைய ஹோம் பேஜ் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுடைய ரைட் கார்னர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம்னா ஃபோர்த் ஒன்னா நியூ பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது என்ன பேஜ்னா கிரியேட் ஏ நியூ பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பிளேலிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு வந்து டைட்டில் கேட்குது. நாம் வந்து யூடியூப் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோலாம் பதிவு பண்ணுறீங்க அந்த வீடியோக்கான காமனான டிஸ்கிரிப்ஷன் அதாவது தலைப்புகள் பற்றி கேட்குறாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூடியூப்னே நம்ம வந்து டைப் பண்ணிச்சுக்கலாம். இப்போ யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வேர்ட்ஸ்க்குள்ளார வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளார வந்து நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அண்டு ஷார்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. விசிபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, அன்லிஸ்டட் இருக்கும். ஸோ நம்ம பதிவு பண்ணுற வீடியோ வந்து பப்ளிக்காக இருக்கும். ஸோ பப்ளிக்னே நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ ஆர்டர் என்ன மாதிரி ஆர்டரில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நியூவஸ்டா, ஓல்டஸ்டா, மோஸ்ட் பாப்புலரா, டேட்டாட ஓல்டஸ்டா, இந்த மாதிரி மேனுவலி ஸ்டார்ட் இன் யூடியூப்பா அப்படின்னு கேட்கும். நாம் வந்து அது எதுவுமே கொடுக்க வேணாம். இப்போ நாம் இப்போ தான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். நாம் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நாம் வந்து தமிழ்னு கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ் கொடுத்தோம்னா தமிழை டிக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வீடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது வீடியோ வந்து அந்த யூடியூப் கண்டென்ட் ரிலேட்டடாக பண்ணியிருக்கோமா, இல்லை நீங்கள் கொடுக்குற டைட்டில் ஏதாவது வீடியோலாம் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். அப்படி பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்ஷனில் வரும். இல்லை நான் புதுசாக தான் இனிமேல் பண்ண போகிறேன், நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட்னு ஒரு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வந்து மறுபடியும் நீங்கள் எப்படி கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணலான்னா இதுக்கு சேனல் கூடிய பேக் பேஜ் வந்துடுங்க. பேக் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நாம் இது வரைக்கும் வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ், போஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் யூடியூப்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.